ஹாய் பவஸ். கார்த்திகை அசிங்கப்படுத்திய கூட்டம், சண்டைக்கு போன ரேவதி. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது கார்த்திகை தீபம் சீரியல் நாடகத்தில் தான் ரேவதி தனது மனதில் இருப்பதை சொல்வதற்கு பல வழிகளை கார்த்தியிடம் முயற்சி செய்து வருகிறார். ஆனால் கார்த்தியிடம் காதலை சொல்ல நினைக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஏதேனும் ஒரு வழியில் சிக்கலும் ஏற்படுகிறது. இந்த மாதிரியான சூழலில் தான் கார்த்திக், ரேவதி, சுவாதி மூவரும் சென்னைக்கு கிளம்பி வருகிறார். இங்கு வைத்து எப்படியாவது காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற ரேவதி கார்த்தியிடம் முயற்சிக்கிறாராம். இதனைத் தொடர்ந்துதான் கார்த்தி அவளுக்கு பூ வைத்துவிட ரேவதி ஒரு ஹேப்பியும் ஆகிறாராம். ஏற்கனவே கடைக்கு போவதற்கு முன்பாகவே ஒரு ஜோடி பூ வைத்துக் கொண்டிருப்பதை ஏக்கமாக பார்த்து ரேவதிக்கு தற்போது கார்த்திக் தனதுக்கு பூ வைத்து விட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதனிடையில் தான் சுவாதியை அவளுடைய ஒரு தோழி ஒருத்திக்கு பாட்டிக்கு அழைத்து செல்கிறாராம். இதனடுத்து தான் அங்கு சுவாதி சரக்கடிக்க சொல்கிறார் தோழி. ஆனாலோ அவள் மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை என்கிறாராம். அவளுடைய தோழியோ அதோடு விடாமல் சரக்கை ஜூஸை கலந்து கொடுக்கிறார். இதனை அறியாத சுவாதி அதனை வாங்கி குடித்து விடுகிறாராம். மற்றொரு பக்கம் ட்ரெஸ் எடுத்துவிட்டு கார்த்திக், ரேவதி இருவருமே ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு வருகிறாராம். அப்போது அங்கிருப்பவர்கள் எல்லாம் டிரைவர் என கார்த்தியை கிண்டல் அடித்து பேசுகிறாராம். இதனால் ரேவதி கடும் கோபமடைகிறார். ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத ரேவதி, நீங்கள் எல்லாம் போய் உங்க வேலையை பாருங்க என சத்தம் போடுகிறாராம். இதையடுத்து கார்த்தியிடம் வந்து ஆறுதலாக பேசுகிறார் ரேவதி. அடுத்ததாக தான் பர்த்டே பேபிக்கு கையில் ஒரு மருதாணி வைத்துக் கொண்டிருக்கிறாராம். அந்த சமயத்தில் தான் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தை தனியாக ஒரு ரூமுக்கு போகிறாராம். அது மட்டுமன்றி கார்த்திக் ஒவ்வொரு இடமாக குழந்தையை தேட எங்குமே குழந்தை கிடைக்கவில்லையாம். வெளியில் எங்கு தேடியும் குழந்தை இல்லாத காரணத்தால் உள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என முடிவு செய்கிறான். இதனடுத்து உள்ளே குழந்தையை தேடும்போது அங்கே ஒரு தேள் கொட்டி குழந்தை மயங்கி கிடக்கிறதா. அதனை பார்த்ததும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுகிறார் கார்த்திக். அவரிடம் நிலைமையை சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாராம். இதனை அடுத்து ஒரு வழியாக முதலுதவி செய்து குழந்தையை காப்பாற்றுகிறார் கார்த்தி. இதனால் அனைவருமே அவரை கார்த்தியை பாராட்டுகிறாராம். அதன் பின் கார்த்திக், ரேவதி இருவரும் மீண்டும் ஹோட்டலுக்கு வருகிறார். அங்கு சுவாதி ரூமில் இல்லை என்பதால் அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்கிறார். ரிசப்ஷனில் வந்து விசாரிக்கும் போதுதான் சுவாதி ஆட்டோவில் ஏறி எங்கு போய் விட்டாள் என்பது பற்றி தெரியவில்லை என்றும் கூறுகிறார். இதைத் தொடர்ந்து தான் அடுத்த கதைக்களம் எவ்வாறு உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.